விளக்கில்லாத இடத்தில் இருக்கக்கூடாதென்பது வள்ளலாரின் கொள்கை. அடிகளின் அறையில் இரவு முழுவதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். இரவில் வள்ளலார் 1 மணி நேரமே உறங்குவது வழக்கம். மற்ற நேரங்களில் அருட்பா பாடல்களை பாடுவதும் எழுதுவதுமாக இருப்பார். அப்படி இரவு முழுதும் எழுதுவதற்கு ஏதுவாக பெரிய அகல் விளக்கொன்று அருகே வைக்கப்பட்டிருக்கும். அந்த அகலை விளக்கி சுத்தம் செய்து எண்ணெய் இட்டு தினந்தோறும் விளக்கேற்றும் பணியை ரெட்டியார் வீட்டு தலைவி முத்தையாள் அம்மாளே செய்வது வழக்கம். எண்ணெய் குறைந்தால் வேண்டிய போது விட்டு கொள்வதற்காக எண்ணெய் களம் ஒன்று விளக்கருகே இருக்கும். அந்த மண்கலன் வாயுடைந்து பழமையாக இருந்ததால் வேறொரு புதிய மண்கலன் ஒன்று வாங்கி அதை பழக்குவதற்காக தண்ணீரை நிரப்பி வைத்திருந்தார்கள். அன்று மாலை விளக்கேற்றுவதற்கு முத்தியாளம்மாள் இல்லை. அயலூர் சென்றிருந்தார். விளக்கு ஏற்றும் நேரம் வந்தது. அடிகள் எண்ணெய் களமென எண்ணி தண்ணீர் களத்தை எடுத்து விளக்கில் வார்த்து ஒளியேற்றி விளக்கருகே அமர்ந்து அருட்பாக்களை எழுதத் தொடங்கினார். எண்ணெய் குறைய குறையவே முன்போல் தண்ணீரையே அகலில் ஊற்றினார். இரவெல்லாம் விளக்கெரிந்தது. வார்த்தது தண்ணீரென்று பெருமானார் அறியார். மறுநாள் காலை ரெட்டியார் மனைவி முத்தையாள் அம்மாள் வெளியூரிலிருந்து திரும்பியதும் அடிகளின் அறைக்கு வந்து பார்த்தார். தண்ணீர் வைத்து பழக்கி வைத்திருந்த மண்கலத்தில் தண்ணீர் இல்லை. அடிகளை பார்த்து, ஏன் சாமி, ராத்திரி விளக்கு எரிந்ததா என்று ஆச்சரியத்துடன் கேட்க, இறைவன் திருவருளால் விடிய விடிய எரிந்தது என்றார்கள் பெருமானார். நான் வைத்திருந்தது தண்ணீர் களையம் சாமி, பழக்குவதற்காக வைத்திருந்தேன். தண்ணீர் அல்லவா எரிந்திருக்கிறது. உங்களுடைய கருணையே கருணை என்று பெருமானை உடல் குறுகி வணங்கி நின்றாள் முத்தையாள் அம்மாள். பெருமானார், மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர். நானும் பொய் விளக்கே விளக்கென உட்பொங்கி வழிகின்றேன், ஒரு புதுமை அன்றே. செய்விளக்கும் புகழுடைய சென்னை நகர் நண்பர்களே, செப்ப கேளீர், நெய் விளக்கே போன்றதொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே என்று பாடலை பெருமானார் பாடினார்கள்.